Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லேசி டைசி ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். த்ரெட் ஒர்க்கில் நம்ம பார்க்குற கடைசி ஸ்டிச்சு இது தான். இப்போ தான் நம்ம கிளாஸை வந்து ஃபஸ்ட்டாக வாட்ச் பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸஸ் வந்து 1 by 1 போட்டிருக்கேன். ஃபஸ்ட்லேருந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். பிகினர் லெவல் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. இனிமேல் ஃபுல்லாகவே அட்வான்ஸ் லெவல் தான். ஓகேவா? இப்போது நான் வந்து ஒரு லைன்ஸ் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த லைன்ஸ் எதுக்காக ட்ராப் பண்ணியிருக்கேன்னா, பிகினர்ஸ்க்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனில் வராது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் ஷேப்பில் லைன்ஸ் ட்ராப் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். இது ரொம்ப அவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. இது வந்து இதுவுமே எம்ப்ராய்டரி த்ரெட்டில் யூஸ் பண்ணுற ஸ்டிச் தான். இது வந்து நார்மலாக சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ண மாட்டாங்க. எம்ப்ராய்டரி த்ரெட்டில் இதுக்கு சுடிதாரோட நெக்கு ப்ளஸ் வந்து பேபிஸ் ஃப்ராக் அந்த மாதிரி காட்டன் ட்ரெஸ்ஸுங்களுக்கு ஸ்டிச்சஸ் போட இந்த ஸ்டிச் யூஸ் ஆகும். மேக்ஸிமம் ப்ளவுஸ்லலாம் இது ரேர் தான். அப்புறம் இது காட்டன் ப்ளவுஸ்க்கு நம்ம என்ன டிசைன் பண்ணலாம், ஆனால் இது இந்த சில்க் த்ரெட்டில் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. மேபி வந்துட்டு எம்ப்ராய்டரி த்ரெட்டில் தான் போடுவாங்க இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம். ஆரி ஒர்க்கில் இதுவும் ஒரு ஸ்டிச்சு, சரிங்களா? அதனால தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு போட்டு காட்டுறேன். ஏன்னா இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸுமே நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஆரியில் என்னென்ன ஸ்டிச் இருக்கோ அத்தனை ஸ்டிச்சுமே நீங்கள் வந்துட்டு கற்றுக்கணும். ஒரு அமௌண்ட் பே பண்ணி ஒரு ஆஃப்லைன் கிளாஸோ ஆன்லைன் கிளாஸோ ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளோட கிளாஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு ஒரே ஒரு கிளாஸ் இல்லாத உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸுமே கம்ப்ளீட் பண்ணி தருது. அதனால் எதுவுமே விடாதீங்க. எது எது இருக்கோ அது ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து வாட்ச் பண்ணிவிட்டு மட்டும் விட்டுருவீங்க. நார்மலாக கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை யூடியூப்லேயே வீடியோஸ் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நான் ரெண்டு பேருக்குமே வந்து காமனாக தான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் கையில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து மறக்காமல் இருக்கும், ப்ராக்டிஸும் ஆகும், சரிங்களா? நீங்கள் சும்மா பார்த்துட்டதுனால இவ்வளோ தானே ஸ்டிச்சு, இதெல்லாம் போட்டுக்கலாம் ஈஸி அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ப்ளவுஸ்க்கு ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஒரு டைம் ஸ்டிச் போட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ப்ளவுஸ்லேயே ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ண முடியாது. இதுவுமே மேக்ஸ் மாதிரி தான். எல்லாம் கண்ணில் பார்த்தா புரிகிற மாதிரி ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலில் உட்காந்தா எல்லாம் மறந்து போயிடுற மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கண்ணில் பார்க்கும்போது இந்த ஸ்டிச் தானே அப்படின்ற மாதிரி ஈஸியாக இருக்கும். நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் போடும்போது தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் பற்றி தெரியும். அதனால் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கையில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தான் நல்லது. அதனால் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்ணில் பார்க்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா ஒரு கிளாத் வந்துட்டு ஒரு 100 ரூபி இருக்கும். 1 மீட்டருக்கு மேலேயே தான் கிடைக்கும். நீங்கள் தாராளமாக கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பாப்லின் கிளாத் வாங்குனீங்கன்னா ஒரு ஃப்ரேமு 100 ரூபீஸ் அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு அந்த ஒரு 200 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 2 சைஸ் வந்துட்டு நீடில் வாங்கிக்கோங்க. ஒன்று நார்மல் 13 சைஸ் ஒன்று, 24, 23 அந்த மாதிரி ஏதாவது த்ரெட் நீடில், பீட் நீடில் 2 வாங்கிக்கிட்டிங்கனாவே போதும். த்ரெட் வந்து ஏதாவது ஒரு 2 கலர் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். உங்களுக்கு அதுவே போதுமானது நீங்கள் வந்து பிகினர் லெவல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, சரிங்களா? உங்களுக்கு அதுக்கு மேலே அட்வான்ஸ் லெவல் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதுவுமே வாங்க முடியாதவங்க அட்லீஸ்ட் இதையாவது வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரிங்களா? உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்துட்டு முன்ன போட்டது வந்து இந்த மாதிரிலாம் வந்து அந்த லேசி டைசி ஸ்டிச் போடலாம் அப்படின்றதுக்கு ஷேப்காக வளைச்சி காட்டினேன். இப்போ வந்து சும்மா ஒரு சின்னதாக ஒரு சன்ஃப்ளவர் மாதிரி போட்டு காட்டுறேன். ஈஸி தான், இருந்தாலும் வந்து கிளாஸ் முடிக்கணும் இல்லைங்களா? என்னோடய கடமையை வந்து நான் முடித்து கொடுத்துட்றேன். அதனால் இடையில பார்த்திங்கன்னா இந்த சன்ஃப்ளவருக்கு ஒரு மெரூன் கலரில் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். அந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் நாட் தான், சரிங்களா? ஃப்ரெஞ்ச் நாட் வந்துட்டு இதில் ஸ்பீடாக போட்டுருவேன். அதுக்கே தனியாக வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் வந்து அந்த வீடியோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். அந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் நாட் தான் வந்து கவர் பண்ணியிருக்கேன்.
ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் நாட் தான் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். அந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் நாட்டில் ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன். உங்களுக்கு வந்து அது ஒரு சன்ஃப்ளவர் டிசைன்றதுனால அங்கங்கே சீட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஒரு இதுக்கு. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஷேப் கொடுக்கணும் அவ்வளோதான். நீங்கள் வந்து இதே போடணுன்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் பிரிண்ட்ரெஸ்ட் ஆப்புக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது. எல்லா ஷேப்ஸ்லையுமே இருக்குது. உங்களுக்கு அதில் எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அது கூட ட்ரை பண்ணலாம். அந்த ஆப்குள்ளே தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ்க்கான டிசைன்ஸ்லேருந்து எல்லா ஐடியாவுமே மெஹந்தி டிசைன்லேருந்து ஒன்றும் இல்லாத அந்த பியூட்டி சம்மந்தமாக எது சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த ஆப்லேயே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பிரிண்ட்ரெஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா ட்ரிக்ஸோ டிப்ஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். எல்லா இமேஜஸ் நிறையா கிடைக்கும். வீடியோஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். நமக்கான ஐடியாஸ் கிடைக்கும். சன்ஃப்ளவர்ன்றதுனால இது டபுள் கலர் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு ஃப்ளார் ஷேப் தெரியட்டும் அப்படின்றதுனால நீங்கள் இதே சேம் போடணுன்னு கிடையாது. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஆனால் ஏதோ ஒரு ஷேப் வந்து கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். இதுக்கு நீங்கள் ஷேப் மட்டும் போட்டிங்கன்னா போதும். கிளாஸ் யூடியூப் வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை யூடியூப்லேயே நீங்கள் பார்த்து சும்மா வீடியோ லேர்ன் பண்ணிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதோ ஒரு ஷேப் போட்டு காட்டணும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஷேப் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். சும்மா பார்த்துட்டு போகிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஸ்டாண்டு வாங்க முடியாட்டியும் பரவாயில்ல. கற்றுக்கும்போது நீங்கள் வெறும் ஃப்ரேம் மட்டும் இருந்தால் போதும். ஸ்டாண்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ஒன்று கொஞ்சம் ஒர்க் பண்ண கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதுதான் வழியே. மற்றபடி ஸ்டாண்டு இருந்தால் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும்னு கிடையாது. ஸ்டாண்டே இல்லாமல் நான் ப்ளவுஸ் ஒர்க்லாம் கூட நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். வெறும் ஃப்ரேமை மட்டும் வச்சு கொஞ்சம் ரிஸ்க்காக கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே பேலன்ஸ் பண்ணி போடணும். முதுகு பின்னாடி கழுத்து வலிக்கும். ஏன்னா குமிஞ்சு போட்டுட்ருக்கனால அதுதான் பிரச்சனையே ஒழிய ஸ்டாண்ட் இல்லாட்டியும் நம்ம போடலாம். ரொம்ப எதுவுமே வாங்க முடியாதவங்க பேசிக் திங்ஸ் வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து பிகினர் லெவலாவது கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு த்ரெட் ஒர்க்கை வச்சுட்டு நீங்கள் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். பிகினர் லெவல் முடிச்சிங்கனாவே உங்களுக்கு ஓரளவுக்கு த்ரெட் ஒர்க் வச்சு ஒரு ப்ளவுஸ் போடலாம். வெறும் த்ரெட் மட்டும் யூஸ் பண்ணியும் ப்ளவுஸ் டிசைன் எடுத்து பீட்ஸ் ஒர்க் எதுவும் இல்லாமலேயே நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ஏன்னா ஒரு லேடிஸ் பொறுத்தவரையிலையும் ஒரு டைலரிங்கு, ஆரி ஒர்க்கு அந்த மாதிரி ஒன்று நம்ம கற்று வச்சுக்கிட்டோங்கன்னா மட்டும்தான் நமக்கு வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நம்ம கையில் ரூ. 10 அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு மதிப்பு, மரியாதை எல்லாம் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஒரு உமன்ஸ் வந்து ஏதோ ஒரு ஃபீல்டில் நுழைஞ்சு ஏதோ ஒன்று கற்று வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.